ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன் இன்னையோட நம்ம கடலுக்கு வந்து 4வது நாள் ஆச்சுங்க. 4வது நாள் காலையில் முதல் வலை வாங்கிட்டு இருக்கோம். காலையில் ஒரு 5 மணி போல் போட்ட வலை, மணி 9 மணி ஆயிடுச்சு. 4 மணி நேரம் இழுத்துருக்கு. வாங்கிட்டு இருக்கோம். வலை வாங்கும்போது நல்லா டைட்டாக வந்துச்சுங்க. மீன் வந்து அதிகமாக மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு. இப்போ நம்ம எதுக்கு நேரம் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, மங்களூருக்கு நேரம் ஒரு 10 நாட்டிக்கல் நார்த்தில் வந்து வலை வச்சு இழுத்துட்டு போயிட்டுருக்கோங்க. ஆழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 அடி ஆழம் வரும். பாருங்க, தூர் அரை தூர் இருக்குங்க. அரை ஏரின்னு சொல்லுவோம் இதை. ஒரு ஏரின்னா முழு தூர். இந்த அரை ஏரி இருக்குது. குறைஞ்ச ஒரு 500 கிலோ மீனாவது இருக்குங்க. தூக்கி பார்ப்போம் என்னென்ன மீன் இவ்வளோ தூருக்குள்ளே இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ கப்பி வச்சாச்சு தூரில். மீன் எல்லாத்தையும் இந்த வீஞ்சியில் போட்டு தாங்க தூக்கும். 2 ரோப் போடுது பாருங்கள். இந்த 2 ரோப் போட்டால் தான் இந்த தூர் வந்து உள்ளே வரேன். மீன் எல்லாத்தையும் நம்ம போட்டு மேலே கொட்டியாச்சுங்க. பலதரப்பட்ட மீன் இருக்குது. எல்லா மீனுமே மிக்சிங்காக இருக்குது. அதில் அதிகமாக வந்து இந்த செம்மா மீன் தான் இருக்குது. என்னாச்சுன்னா நம்ம வந்து வலை வைக்கலை, இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா இது எல்லாமே காலையில் ஏறுறதுங்க. காலையில் மாலையில் மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கும். மதிய நேரத்தில் இந்த வெயிலில் வந்து இந்த மீன் கிடைக்காது. அதனால் இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த மீன் எல்லாத்தையும் புறக்கிட்டு இந்த மீனெல்லாம் ஐஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சாயங்காலம் ஒரு 2 மணி 3 மணி போல் தான் வலையை வந்து கடலில் போடுவோம். அது வரைக்கும் இன்ஜின் ஆஃப்லாம் தான் இருக்கும். இப்போ என்ன செய்வோம்னா, ரோப் எல்லாத்தையும் அவுக்குறோம் பாருங்கள். ரோப் எல்லாத்தையும் அவுத்துட்டு இந்த மீன் எல்லாத்தையும் புறக்குவோம். புறக்குனதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. ஒரு மீனாக தனித்தனியாக புறக்கிட்டு அதை வந்து ஐஸ் போடுவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி ஒவ்வொரு மீனையும் தனித்தனியாக புறக்கி எப்படி வந்து தண்ணியில் அலசி எப்படி பாதுகாப்பாக நாங்கள் வந்து ஐஸ் போடுறோம். இதை பற்றின ஃபுல் வீடியோ தாங்க இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீன் தாங்க உயிரோடு இருக்கும் பாருங்கள். எல்லா மீனும் உயிரோடு இல்லை. எல்லாமே இருட்டுக்கு ஏறினது. அதாவது காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு ஏறி இருக்குது. அதான் எல்லா மீனுமே செத்து போயிருக்கு பாருங்கள். என்ன செய்கிறோம்னா, கூடை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாச்சு பாருங்கள். கூடை கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 30 கூடை சரக்கு இருக்குங்க. 30 கூடைக்கு மேலே தான் இருக்கு. நம்ம எப்படியும் இது எப்படியும் ஒரு 50 கூடை வச்சு பிறக்குவோம். புறக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து கொட்டுவோம். என்ன செய்கிறாங்கன்னா, ஆட்கள் எல்லாருமே க்ளவுஸ் போட்டு பிறக்கிறாங்க பாருங்கள். க்ளவுஸ் போட்டு தான் பொதுவாக பிறக்கும் அந்த மீன் எல்லாத்தையும். அப்போ தாங்க சரக்கு சீக்கிரமாக வந்து புரைக்கிடலாம்.
இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் புறக்கியாச்சுங்க. மணி வந்து 10 மணி ஆயிடுச்சு. மீன் எல்லாத்தையும் புறக்க முடிக்க ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ மீன் புறக்க வச்சுருக்கோம், எப்படி புறக்க வச்சுருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் திக்காலாக இருக்குங்க ஒரு இடத்துலையும். இது எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா கொண்டு போய் ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் வந்து வைக்கணும். மீன் எல்லாத்தையும் அலசிட்டு இப்போ மீன் எப்படி அலசணும்னு பாருங்கள். ஒரு ஆள் அலசுவாங்க, ஒரு ஆள் வந்து ஓசு பிடிப்பாங்க. 2 பேரும் வந்து அந்த மீன் எல்லாத்தையும் ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க பாருங்கள். இப்படி தான் ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம் கடல் மேலே. மீன் எல்லாமே அலசி ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் போயிருச்சுங்க. இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்கணும். இந்த கணவாயை வந்து பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த மீனையும் தனியாக பிரிப்பாங்க. இந்த மீன் இருக்குது பாருங்கள், இதையும் தனித்தனியாக பிரிப்பாங்க. எல்லாத்தையும் தனியாக பிரித்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இதை வந்து ஐஸ் போடுறதுக்காக கொண்டு வருவாங்க. இப்போ வந்து அந்த செம்மா மீன் எல்லாமே அணியத்துக்கு போயிடுச்சுங்க. ஐஸ் போடுறதுக்காக ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் போயிடுச்சு. வாங்க எத்தனை கூட பிடிச்சிருக்கோன்னு பார்ப்போம். ஒரு சீலா ஒரு வஞ்சர மீன் ஒன்று வந்துருக்குங்க பாருங்கள். ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 கூட கிட்ட இருக்குங்க. இந்த செம்மா மீன் மட்டும் ஒரு 30 கூட கிட்ட இருக்குது. மற்றதெல்லாம் சில்லற மீன் ஒரு 10 கூட கிட்ட இருக்குது. மொத்தம் ஒரு 40 கூட சரக்குங்க. கூட வந்து ஒரு 1500 போட்டாலும் குறைஞ்ச ஒரு 60,000 சரக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே இருக்கோம். இப்போ பிடிச்ச மீனை ஐஸ் போட போகிறோம். பாக்ஸ்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இந்த மீன் கொஞ்சம் சென்சிட்டிவான மீன். சீக்கிரமே இந்த மீன் வந்து டேமேஜ் ஆயிருங்க. ஒரு 3 நாள் 4 நாளில் வந்து இந்த மீன் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் இந்த மீனை கொஞ்சம் சேஃப்டியாக தான் பார்த்துக்குருவாங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு ஆட்டம் என்ன செய்வாங்கன்னா ஐஸ் மாற்றுவாங்க. அதே மாதிரி இந்த மீன் என்ன செய்வாங்கன்னா ஐஸ் போட்டு ஐஸ்க்கு மேலே வந்து தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி கூலிங்லேயே வச்சுருப்பாங்க மீன் எல்லாத்தையும். எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே பிடிச்ச மீன். மீன் அந்தளவுக்கு இந்த கடலில் வந்து நம்ம அந்தளவுக்கு பிடிக்கலை. மீன் வந்து கம்மியாக பிடிச்சிருக்கோம். இன்னையோட 4வது நாள் ஆச்சு. 4 நாளில் மீன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸ்டோருக்குள்ளே மீன் வந்து கம்மியாக தான் இருக்குது. மீனை வந்து பாக்ஸில் போட்டுட்டா அந்த மாதிரி கொண்டு வந்து பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. மீன் எல்லாத்தையும் ஐஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இது ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி வைப்பாங்கங்க.
ஏன்னா மேலேயும் ஐஸ் போட்டு ஃபில் பண்ணணும். இந்த மீன் எல்லாத்தையும் அப்படியே வைக்க மாட்டாங்க. இது என்ன செய்வாங்கன்னா மேலேயும் வந்து ஐஸ் போடுவாங்க. அந்த மீன் மேலே வந்து ஐஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து பாக்ஸ் வைப்பாங்க. அப்போ தான் மீன் வந்து கெட்டு போகாமல் சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்ம கடலில் மீன் பிடிச்சதையும் அப்படியெல்லாம் கொண்டு வந்து கரையை வந்து விற்க மாட்டோங்க. அதுக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. இந்த 10 நாள் வந்து மீன் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த மீனை வந்து சேஃப்டியாக நாங்கள் வைப்போம். அப்போ தான் கரைக்கு கொண்டு வந்து இந்த மீன் எல்லாத்தையும் எங்களால் விற்க முடியும். மீன் எல்லாமே கெட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து கீழே அள்ளி கொட்ட சொல்லிடுவாங்க. இல்லைன்னா விலை வந்து ரொம்ப கம்மியாக ஒரு அடிமாட்டு ரேட்டுக்கு எடுப்பாங்க. பாருங்கள், பாக்ஸ் எல்லாத்துலேயும் ஆல்ரெடி ஐஸ் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஒரு பாக்ஸில் தண்ணி ஊற்றுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீன் எல்லாத்தையும் ஐஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் கணவாயை புடைக்க முடிச்சிருக்கோம். மொத்தம் ஒரு 3 சைஸாக புடைக்க வச்சுருக்காங்க. பாருங்கள், மொத்த கனவா ஒரு 50 கிலோ கிட்ட இருக்குங்க. இந்த கனவை வந்து அலச போகிறாங்க. நல்லா அலசுறது. ஏன்னா மை வந்து இந்த கனவாவில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நல்லா அலசி வெள்ளைன்ட்டு வரணுங்க. அப்போ தான் கனவை வந்து ஐஸ் போட்டு கரையை கொண்டு போகும்போது கனவா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கனவா அலசுவோம், பார்த்துக்குறீங்க. ஊற்றி கனவா, ஓட்டு கனவா இருந்தால் நாங்கள் அலச மாட்டோம், அப்படியே கொடுத்துருவோம். ஏன்னா ஓட்டு கனவா வந்து எவ்வளோ தான் அலசினாலும் வந்து அது வந்து மையாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் ஊசி கனவா மட்டும்தான் இந்த மாதிரி நாங்கள் அலசுவோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்து நாங்கள் நிச்சயம்னா இந்த மீன் எல்லாத்தையும் ஐஸ் போட்டுட்டு
இந்த வலையை வந்து வேலை பார்ப்போம். இந்த வலையை வந்து வேலை பார்த்துட்டு சாப்பிடுவோம். அடுத்தடுத்து என்னென்ன பார்க்குறோம் பண்ணுறோம்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.